சார் இட் இஸ் பிகர் தென் அமரன் சார் அப்படின்னு போட்டு ஒரு 3 ஹார்ட் 3 ஃபயர் போட்டிருக்காங்க. நல்ல இன்டென்ஷனோட எடுத்துக்கப்பட்ட படம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. சார் இட் இஸ் பிகர் தென் அமரன் சார் அப்படின்னு போட்டு ஒரு 3 ஹார்ட் 3 ஃபயர் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு. தேங்க்யூ. பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுத்துக்கப்பட்ட படம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். போட்டு ஒரு 3 ஹார்ட் 3 ஃபயர் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு. தேங்க்யூ. பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுத்துக்கப்பட்ட படம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் நல்லா இருக்கும், இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவோம். எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாகவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலாக இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் ரெஸ்பான்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை நேற்று கூட இதை பற்றின ஸ்பீச் வந்துச்சு. இப்போது சென்சார் போர்டுக்குன்னு சில க்ரைட்டீரியா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் அதை பார்க்குறோம், அவங்களும் மனிதர்கள், அந்த நபர்கள், அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். இப்போ சில நேற்று கேட்டாங்க இந்த வார்த்தை ஏன் மியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களுக்கு மேபி தப்பா பண்ணலாம். இப்போ எனக்கு தெரியல, அது இப்போ நமக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இல்லை. நமக்கு சென்சார் கிடைச்ச உடனே சார் இட் இஸ் பிகர் தென் அமரன் சார் அப்படின்னு போட்டு ஒரு 3 ஹார்ட் 3 ஃபயர் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு. தேங்க்யூ. பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுத்துக்கப்பட்ட படம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். போட்டு ஒரு 3 ஹார்ட் 3 ஃபயர் போட்டிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ரெஸ்பான்ஸ் எனக்கு. தேங்க்யூ. பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுத்துக்கப்பட்ட படம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் நல்லா இருக்கும், இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவோம். எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாகவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலாக இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் ரெஸ்பான்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை நேற்று கூட இதை பற்றின ஸ்பீச் வந்துச்சு. இப்போது சென்சார் போர்டுக்குன்னு சில க்ரைட்டீரியா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் அதை பார்க்குறோம், அவங்களும் மனிதர்கள், அந்த நபர்கள், அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். இப்போ சில நேற்று கேட்டாங்க இந்த வார்த்தை ஏன் மியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களுக்கு மேபி தப்பா பண்ணலாம். இப்போ எனக்கு தெரியல, அது இப்போ நமக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இல்லை. நமக்கு சென்சார் கிடைச்ச உடனே படம் எப்படி வந்திருக்கு ப்ரோ? படம் நல்லா தான் ப்ரோ. நான் விஜய் ஃபேன் ப்ரோ. ஓகே. ரிலீஸ் ஆகுது, அதனால படம் சேர்த்துப்பாங்க. சரி, 2 படமும் ரிலீஸ் ஆயிருந்தா எந்த படம் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ? நான் தளபதி ஃபேன் ப்ரோ. ஓகே. தளபதி தான் நல்லா இருக்கும். அப்போ பொங்கல் படம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தமிழை உயர்த்தி காட்டியிருக்காங்க, ஹிந்தி தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவிலாம் செம்மையாக நடிச்சிருக்காரு. அதர்வா, ஜெயம் ரவி. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் பிக் பாஸ் வேணாம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம், தமிழ் ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஒரு மாதிரி தமிழை உயர்த்தி ஹிந்தி வந்து தெளிக்கக்கூடாது அப்படின்ற விதத்தில் காமிச்சிருக்காங்க. ஓகே. எஸ்கேலாம் செம்மையாக நடிச்சிருக்கு. நான் எஸ்கேவோட பெரிய ஃபேன் இல்லை, ஆனால் செம்மையாக நடிச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, 50% வந்து பிஜிஎம் தான் படமே இட்டு. மாதிரி லவ் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை ஹீரோயினால். அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போடுறது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளோ செட் ஆகலை. மற்றபடி அந்த அதர்வாகுலாம் ஒரு சாங் போடுவாங்க, அண்ணன் தம்பி சாங்லாம், அதெல்லாம் செம்மையாக பிடிச்சி வந்துட்டாரு. மாதிரி என்ன சொல்கிறது, கிளைமேக்ஸ் பிஜிஎம்மாக இருக்கட்டும், செம்மையாக வில்லன் பிஜிஎம்லாம் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். ஒரு மாதிரி கொடூரமான வில்லனாக காமிச்சிருக்காரு. ஈவி இறக்கமே இல்லாமல் கொள்றாரு. ஒரு மாதிரி கேரக்டர் செதுக்கியிருக்கானுங்க ஜெயம் ரவி கேரக்டரை மட்டும்.
எஸ்கே வந்து அவருக்கு பற்றி தெரியும், செம்மையாக நடிச்சிருக்காரு. அதர்வாவும் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, படம் வந்து ஓவராலாக எல்லா ஸ்டேட்லேயும் தமிழ் இங்கிலீஷை தான் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மொழியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியை திணிக்கக்கூடாது, அது வந்து எங்கள் விருப்பமாக தான் ஹிந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து அரசியல்வாதிகள் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கலாய்ச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியும் சார். படம் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற படம் மாட்டேன் வேறு லெவல். ஸ்டோரிலாம் எப்படி இருக்குது சார்? இல்லை எல்லாமே பெஸ்ட்டு, வெரி இன்ஸ்பிரேஷன். ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருக்குது, நம்ம கூட கனெக்ட் ஆகுதா சார்? ஆமாம் கண்டிப்பாக. நைட் ஹிஸ்ட்ரி என்ன நடந்துச்சுன்னு போய் அது திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. மற்றபடி ஜெயம் ரவி இதில் எப்படி பண்ணியிருக்காரு சார்? எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு. படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெயம் ரவி பார்த்தா ஃபுல்லாக நெகட்டிவ் விஷயம் தான் ஆக்சுவலி. ஸோ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ தனி ஒன்று நம்ம எப்படி ஹீரோ அரவிந்த் சாமி எப்படி நெகட்டிவ் ஷேடாக இருப்பாரோ இந்த படத்தில் அப்படியே அவர் ஆப்போசிட்டாக வில்லனாக நடிக்கிறதுனால சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அந்த மாதிரி பண்ணுறது. ப்ளஸ் அதர்வா சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க அதர்வாக்கு. ஸோ எஸ்கேவும் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். 3 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டராக சுதா மேம் இவங்க 3 பேரும் நல்லா கையாண்டுருக்காங்களா? சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸ்டோரி செம்மையாக எழுதியிருக்காங்க. ஸோ ரைட்டிங் தான் பவர், டைலாக்ஸ் தான் பவரே படத்தில். ஸோ எல்லாத்துலேயே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா டைலாக்ஸ் செம்மையாக எழுதியிருக்காங்க. யார் எழுதுறான்னு தெரியல, இப்போ அவங்க தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது டைலாக்ஸ். ஜிவி பிரகாஷோட 100வது படம் இதில் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் தான் ஆக்சுவலி படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். டைலாக்ஸ் எப்படி ஃபஸ்ட்டோ அந்த மாதிரி செகண்ட் பிஜிஎம் பாட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. சென்சார்லாம் அந்த பிரச்சனை அப்படின்னு சென்சார் சில இதெல்லாம் மியூட் வந்திருக்கு, சில இதெல்லாம் கற்பனை அந்த மாதிரி போடுறாங்க கீழே. பட் இது வந்து உண்மையான நடந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் அவ்வளோதான். ஜனநாயகன் கூட வந்திருந்தா வர்த்தா இருந்திருக்கும். அது தனி இது தனி தான். ஸோ அதுக்கு ஒரு இது இருக்குது, இதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ 2 படமே செலிப்ரேட் பண்ணலாம். ஓவரால் பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி படமாக வந்திருக்கா? கண்டிப்பாக இது பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி படம், தமிழுக்கான படம். ஸோ தமிழ் மக்கள் எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு படம். ஸோ தமிழுக்காக நிற்கணும். ஜனநாயகன் கூட வந்தால் வர்த்தா இருந்திருக்குமா? ஜனநாயகன் எப்படி இருக்குன்னு வந்த பிறகு தான் தெரியும். மேபி இப்போ பொலிட்டிக்கலி ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால காம்படிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஜனநாயகன் கூட வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த படம் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது தான் நம்புகிறேன். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது. பட் இப்போ இருக்க செலிப்ரேஷனோட இந்த ஆடியன்ஸ்க்கும் ஒரு மூவிஸ் வந்து ஒரு என்ஜாயபிளுக்கும் இது கண்டிப்பாக பெருசாக இதுவும் ஆகாது. மேபி கம்பேரிஷனாக பார்த்தா அது செலிப்ரேஷன், இது ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன்னா. பட் ஜனநாயகனோட வந்தால் மேபி ஜனநாயகம் நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். ஜாலியாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இங்கே பீப்புள் ஆல்ரெடி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். படம் வந்தோம், என்ஜாய் பண்ணோம், போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெசேஜ் கொடுங்க, அந்த என்ஜாய்மெண்ட்டோட கொடுக்கும்போது ஈஸியாக இந்த ஜென்ரேஷன் எடுத்துப்பாங்கன்னு நம்புகிறேன். இது ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் கண்டிப்பாக வேல்யூ பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்ஜாயபிளோட ஒரு விஷயம் சொல்லும் போது அப்ரிஷியேட்டபிள். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல் January 9 to 12. Click the link below and register.